ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய பணக்காரரை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த கல்யாண லைஃப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், யார் இதை நினச்சி பார்த்தா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ அவங்க கல்யாண மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்திருக்க மாட்டார். உடனே அங்கே இருக்கவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, என்னம்மா நீங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்த டைமிங்கில் நீங்கள் வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹஸ்பண்ட் இது வரல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது கேன்சல் ஆகிடும், இதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப தான் அப்ளை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏடா இது திரும்ப வந்து அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோன் பலதும் யோசிப்பாங்க. ஒரு வேலை வரல போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ அவங்க வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்கேஜில் அந்த டைமை வந்து என்கேஜ் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து உடனே டக்குன்னு என்ன பண்ணுவார், அவரோட ஐடி ப்ரூஃப் பண்ணிட்டுவார். உடனே ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்களா, அப்போ தான் ஹீரோ வந்திருப்பாரு. டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்து நிற்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. இப்போ வெளியே வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பேசிப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், இப்போ நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம், நான் பைக்கில் தான் வந்திருக்கேன், பைக்கில் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்ன விஷயம் ஹீரோயின் கேட்கும்போது, என்னோட தாத்தா வந்து என்னோட பிளைண்ட் டேட்டை நான் பண்ண பொண்ணை வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி பிளைண்ட் டேட்லாம் பொண்ணுங்களெல்லாம் நான் பார்க்கலாம் கொள்ளல, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சு, அதாவது நம்ம கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ தாத்தாவை மீட் பண்ணணும்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து பெரிய சிஓவாக இருக்கிறதுனால அவரை கூப்பிட்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க. திரும்ப ஒரு ஆக்ஷனுக்கு தான் அவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உப்புக்கு சப்பானி மாதிரி, எப்படின்னா ஹீரோயினை வந்து பயன்படுத்திக்கிறதுல மட்டும் இருப்பார். ஸோ ஹீரோயின் வந்துட்டு இவரை இதுக்கப்புறம் நம்ம பிரோஜனம் இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட அதை சொல்லக்கூட அவங்க தயாராக இல்லை. இப்போ ஹீரோயின் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பி வருவாங்களா, வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து காரில் போயிட்டு இருக்காருல, ஹீரோன் அப்படியே டூ வீலரில் போகிறத அப்படியே திருப்பி கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வருவாங்களா, இங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஹீரோயினும் அந்த லவர் பாயும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அந்த குழந்தையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அப்போன்னு பார்த்து அந்த லவர் பாயோட அம்மாவும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அதுக்கு அதில் விழுந்துடும். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டே இருப்பாங்கன்னா வந்துட்டு, அப்போ அந்த அம்மா, அந்த லவர் பாயோட அம்மா என்ன கேட்பாங்க, இந்த குழந்தை அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ரெண்டு பேரோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணேன், அப்போ அது உண்மையிலேயே உன்னோட குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், இல்லை என்னோட குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்புறம் எதுக்கிட்ட அவளாலையும் லவ் பண்ண, நீ வேற பொண்ணுங்களே உனக்கு கிடைக்கலையா, அவள் அழகாக இருந்தால் மட்டும் போதுமா அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா. டக்குன்னு இவர் என்ன சொல்வார், நான் அவரை நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா, என்னோட இப்போ எனக்கு இன்னும் வேலை சரியாக கிடைக்கல, நான் கொஞ்சம் மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ வரைக்கும் அவள் தான் சம்பாரிச்சு நான் பார்த்துட்டு இருக்கா, அவளோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது, அதுக்காகவாது நான் அவள் கூட இருந்து தான் ஆகணும், இதெல்லாம் நான் கண்டுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட லைஃப்பை நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, அதுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து காதில் வாங்கிடுவாங்க. கோவமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக வாடா நீ அவ கூட சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அது மட்டும் காரணம் கிடையாது. ஹீரோயின் பேரில் வந்து 2 வீடு இருக்கா. அந்த 2 வீட்டில் தான் அவங்க தங்க வச்சிருக்காங்க அந்த லவர் பாய். அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் அவளுக்கு நான் நம்பிக்கையை நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னா வந்து அந்த வீட்டை கூட அவள் என் பேரில் வந்துட்டு மாற்றி வச்சிருவா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கவலையே கிடையாது, அது வர வரைக்கும் நம்ம வந்து இப்படி தான் கொஞ்சம் பொறுத்திருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கேட்பாங்க, ஓ அந்த அளவுக்கு நீ வந்துட்டு பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் என்னால் பண்ண முடியாது, நிச்சயமாக நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன், அவளை நம்புற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த ட்ரிக்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், அவள் என்னை ரொம்ப நம்புறா, அப்படி மட்டும் அவள் நம்பி அந்த வீடை வந்து எனக்கு எழுதி வச்சுட்டான்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு கவலையே இல்லை, அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க. அது பையனோட சாமர்த்தியத்தை பார்த்து அம்மா ரொம்ப பூரிச்சு போயிடுவாங்க. எனக்கும் ஒரு உடனே கதவை திறந்துட்டு வேக வேகமாக உள்ளே வந்துருவாங்களா. உடனே இவரே பயந்துருவாரு, என்ன நீ எப்பவுமே லேட்டாக தானே வருவேன், இன்னைக்கு திடீர்னு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். மூஞ்சில் அவ்வளோ ஒரு இது தெரியும். உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, நேரம் அவங்க பொண்ணை தான் பார்ப்பாங்க. அவங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்தா ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதாவது இவங்க இவ்வளோ நாளாக இவ்வளோ சீக்கிரம் வரல, ஸோ பிள்ளைக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நியூட்ரிஷனாக ஃபுட்டு கொடுக்க சொன்னால் இவர் டெய்லி நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காருன்றது இன்றைக்கி தான் தெரியுது. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, எதுக்காக பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கு, இது அன்ஹெல்தின்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அந்த லவர் பாயோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்து எங்களுக்கும் இதை வாங்கி கொடுக்க பிடிக்கலம்மா, ஆனால் அவள் வந்து அந்த தான் ஆசைப்படுறா, அவரோட சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம், அதனால தான் நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வச்சிருப்பாரு அப்படின்னா வந்து அம்மா தான் வந்து சமைக்கிறாங்க, உன் பொண்ணுக்காகவே அம்மா வந்து சமைக்கிறாங்க, அவளை வந்து அப்படி பார்த்துக்க இப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. இப்போ ஹீரோன் வந்து டைரெக்டாக பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க அம்மா சமைக்கவே இல்லை. அப்போ தான் ஹீரோன் கேட்பாங்க, உங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காலையில் நீ சொன்னி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அவர் என்ன சொல்வார், நான் வந்துட்டு அம்மா இன்னைக்கு சமைக்கிறத போனாங்க, ஆனால் அம்மாக்கே ரொம்ப பசியாயிடுச்சு, அவங்க ரொம்ப பசியோடு இருக்கும்போது சமைக்க முடியாது, அதனால தான் அவங்க ஆர்டர் போட்டாங்க, அவளுக்கு பிடிச்சதா அப்படின்ற மாதிரி சொல்வார். பொண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே அந்த பொண்ணை பாதிலே அங்கேருந்து கூட்டு போயிடுவாங்க. இப்போ அம்மா உனக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைப்பாங்க. பார்த்தா அதுவும் நூடுல்ஸாக தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னு பார்த்தா அதில் கொஞ்சம் நியூட்ரிஷன்லாம் கலந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.
அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க கைப்பட அவங்க செஞ்ச நூடுல்ஸை அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை தேங்க்யூ மம்மி அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை பாட்டுக்கு அழகாக சாப்பிட்டுட்டே இருக்கு. அப்போ தான் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சரி டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டீ செட்டு ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த கப்போட திறந்து பார்த்தா அது இருக்காது. அதோட இந்த லவர் பாயோட அம்மா என்ன சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பார்த்தா சன்ஃப்ளவர் சீடு இருக்குல்ல, அதை உட்காந்து தின்னுட்டு உட்காந்துருக்கும். உடனே ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்க, நான் புதுசாக ஒரு டீ செட்டு ஒன்று வாங்கி வச்சிருந்தேன், அந்த செட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அந்த செட்டை அது வந்து என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவள் வந்திருந்தா இங்கே, அவள் வந்து அவளுக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவள் வீட்டில் இதே மாதிரி ஒரு செட்டு வாங்குறோன்னு சொல்லிட்டு சொன்னா, ஸோ அவள் வீட்டுக்கு அது தேவைப்படுது, அதனால தான் நான் அவள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. முதல்ல உங்கள் பொண்ணு ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான்னா அதை வாங்குறோம் அப்படின்னா அவள் அதை அவ காசில் வாங்கணும். உன் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அதை அவ காசில் வாங்கி இது பண்ண சொல்லு, நான் வாங்கி வச்சது எதுக்கு உன் பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. நீ என்ன சொன்ன, இப்போ என் பொண்ணுக்கு எதுக்கு கொடுத்தேன்னு கேட்குறியா, எனக்கு அந்த உரிமை கிடையாதா, என் பொண்ணுக்கு அந்த உரிமை கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது படுக்க கத்த ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ லவர் பாய் வந்துட்டு என்ன சத்தம் இங்கே அப்படின்ட்டு வேகமாக வருவார். பர்சனல் யூஸ்க்காக கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் ஒருத்தருக்காக, அதாவது பர்சனல் அட்வைசர்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு அன்பளிப்பாக வாங்கி வேற அதை வச்சிருப்பாங்க. அதை வேற இந்த அம்மா எடுத்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்குமா. இப்போ ஹீரோ அந்த லவர் பாய் மேலேருந்து வந்தாரா என்ன இங்கே சத்தம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லும்போது ஒரு டீ செட்டுக்கா, ஒரு சாதாரண ஒரு டீ செட்டுக்கா அந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, உங்களை வீட்டில் வச்சுட்டு நிம்மதியே இல்லைன்ற மாதிரி ரொம்ப அவர் சலிச்சுக்குவார். உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நீ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, இப்போ நான் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கினா கூட பரவாயில்ல, அது ஒரு கிஃப்டாக வாங்கி வச்சுருந்தேன், அதை எடுத்து உங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு நம்ம அவருக்கு கொடுத்தே ஆகணும், அவருக்கு சர்ப்ரைஸாக அதை நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம், அவருக்கு நான் கொடுக்கறதுனால நான் பிஸ்னஸில் வந்து நான் டெவலப் ஆகுவேன், அது உனக்கும் சந்தோஷமாக தானே இருக்கணும்னு அவருக்கு உடனே பணம் வரப்போதில்லை அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷப்படுவார். உடனே உங்கள் அம்மாவை பார்த்து திருப்பி பார்த்து என்ன சொல்வாருன்னா, இது எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணுற, நாளைக்கு போகிற அவகிட்ட இருந்து அந்த கூட பிறந்த அந்த அவகிட்ட இருந்து அந்த கப்பை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க அம்மாவுக்கு கோவரம், ஊரில் இல்லாத கப்பு அப்படியே உடஞ்சி போன கப்பை கொடுத்துட்டு ரொம்ப புதுசாக தான் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே மட்டமாக பேசிக்கிறது, அந்த மாதிரி பேசுறது, நாளைக்கு வந்து தூக்கி மூஞ்சில் எரிச்சிட்டு வேணும்னா உனக்கு புதுசு வேணாலும் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். வாங்கினா வந்துட்டு அது வந்துட்டு இங்கே நார்மலாக நம்ம ஷாப்லலாம் வாங்குற மாதிரி கிடையாது, அது ஒரு ஆக்ஷனில் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து எக்ஸ்பென்சிவாக வாங்கி வச்சுருந்தேன், அது ஒரு சப்போர்ட்டுக்காக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா. உடனே பதில் ஒரு பையன் என்ன சொல்வார், நீ புதுசாலாம் இது வாங்க வேண்டியது இல்லை, அதுதான் ஆக்ஷனில் காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாள்ல, அவகிட்ட சொல்லி வாங்கிட்டு ஒரு வழியை மட்டும் பாரு, தேவையில்லாமல் எதுவும் பேசாதன்ற மாதிரி அவங்க அம்மாவும் இல்லை கோவமாக இருக்க மாதிரி அப்படி நடிப்பார். உன்னோட லவர் பொண்ணு ஒரு விஷயம் சொன்னவொன்னே உடனே உனக்கு பொத்துக்கிட்டு வந்துடுதே அப்படி இப்படி ஆரம்பிக்கும் போது இவர் டக்குன்னு இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த லவர் பாய், நீ இதே மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோ, ஏன் என்னதான் பண்ண சொல்கிறேன், இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கான செலவை அவள் தான் பார்த்துட்டு இருக்கா, அவள் இன்னும் நான் நல்லா படிக்கிறோம், அவள் இன்னும் நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த லீகல் அட்வைஸருக்கு அவள் அந்த பர்சனல் அட்வைஸருக்கு வந்து அவள் ஒரு கிஃப்டாக வாங்கி வச்சிருக்கான்னா அது நாளைக்கு பின்ன எங்களுக்கு அது நல்லதாக வர்றதுக்கு தான், ஒரு நல்ல அமௌண்ட் வர்றதுக்காக தானே அது இருக்கும். இப்போ நீ அந்த டீ செட்டை கொண்டு போய் யாருக்கும் பொண்ணுக்கு நீ கொடுத்த அப்படின்னா வந்து நாளைக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் இல்லாமல் போனால் அப்புறம் எப்படி எக்ஸ்ட்ரா பணம் வரும், எப்படி நான் வந்து படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்கவும் உண்மையிலே சரியான கோவம் வந்துடும். உடனே அவங்க மேலே கோவத்தை அந்த சன்ஃப்ளவர் சீடுக்குள்ள அதை கடிச்சு துப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னா சரியான சிரிப்பு வரும், அப்படியே சைலண்டாக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் வந்துடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார், இன்னைக்கு தானே தாத்தாவை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு, ஸோ ஹீரோனுக்கு கால் பண்ணி இப்போ நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோனு லொக்கேஷன்லாம் அனுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ வந்துடுவார். வந்தவுடனே ஹீரோயின் பார்ப்பாங்க, அந்த கார் ரொம்ப எக்ஸ்பென்சிவான காராக இருக்கும், இந்த கார் உங்களோட தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அவர் ஒன்று என்ன சொல்லுவார், ஆமாம் என்னோடது தான், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது காராச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட்டாலாம் வாங்கலை, அது செகண்ட் ஹேண்ட் கார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் என்ன சொல்வாங்க, அவங்களுக்கு புரியுது இவங்க ரொம்ப வசதியான குடும்பமாக இருப்பாங்க போல இருக்குன்னு, ஆனால் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அவுட்ஃபிட் ஓகேவா இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, நான் இதை போட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகும்போது வந்துட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம், ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடைக்கு கூட்டு வருவார். வந்தோட அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. ஒரு அழகான ஒரு கவுன் மாதிரி ஹீரோயின் போட்டு வருவாங்க. அந்த கவுனை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போயிடும். உடனே ஹீரோனுக்கு என்ன பண்ண, ஜிப்பு வந்து பின்னாடி பக்கமாக ஆயிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே வேலை பார்க்குறாங்களா அவங்கள கூப்பிட்டு இந்த ஜிப்பை கொஞ்சம் பூட்டி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு அவர் ஹீரோ என்ன பண்ணுவார், வேகமாக எந்திரிச்சு வந்து ஹீரோயினை ஜிப்பை பூட்டி விடுவார். அந்த அம்மாவே பார்த்து நிற்பாங்க, என்னடா இது நம்மளுக்கு கொடுத்த வேலையை அவர் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. உடனே ஹீரோனுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே கண்ட்ரோலாக இருந்துப்பாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் கார்டு கொடுப்பாங்களா, ஆனால் ஹீரோ வந்து அதை வாங்காமல் அவரோட கார்டு எடுத்து கொடுப்பாரு. அதோட ஹீரோன் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இப்போ ஹீரோன் வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ ஒரு 4-5 பை நிறைய பையங்களா வச்சுட்டு நிற்பாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் கடைசியாக தான் இவங்க வரும்போது அந்த பில்லே அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. பில்லை பார்த்தா ஹீரோ இவ்வளோ
பே பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா, அதாவது நெறைய காசு அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கியிருப்பாரு. அந்த அமௌண்ட்ட பார்க்கும்போது ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க, 6 மாசத்துக்கு உண்டான என்னோட சேலரிய வந்து ஒரே நாள்ல இவன் 1 மணி நேரத்துல வந்து எனக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்க, "இது எதுக்கு இவ்ளோலாம் வந்து செலவு பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்படிலாம் பண்ண வேண்டாம். அத போய் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு, "இந்த ரேட் எல்லாம் நீ எதுக்காக பார்த்துட்டு இருக்க? உனக்கு கிஃப்ட் குடுக்கணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இப்படி தாத்தாவ பார்க்க வரல. கண்டிப்பா உனக்கு அவரு இது வாங்கி குடுக்காட்டி தான் திட்டுவாரு. இதெல்லாம் நீ மைண்ட் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல தூக்கி குப்பையில எறிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. ஹாஸ்பிட்டல்ல தாத்தாவ பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்ப ஹீரோ நின்றுவாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. கைய புடி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கைய புடிச்சுக்கிட்டு தான் சுத்தணும். விட்டே போகக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஹீரோயின் கைய வேற புடிச்சுப்பாங்க. அதோட 2 பேரும் நடந்து வருவாங்களா. தாத்தாவ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் பிளைண்ட் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்ற மாரி ஹீரோ சொல்வாரா. உடனே ஹீரோயின் வந்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ நம்பலல்ல, நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுவாங்க. தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னே தாத்தா படுத்த படுக்கையா இருந்தாலுமே ஹீரோயினுக்காக வந்து அந்த காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட் ஒன்று இருக்கும்ல, அவங்களுக்கு மருமகளுக்கு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பிரேஸ்லெட்டும் ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு யோசிப்பாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்வாரு, அது தாத்தாவோட ப்ரிப்பரேஷன் பார்த்தியா, படுத்த படுக்கையா இருக்கும்போது உனக்கு எப்படி கவனிக்கிறாரு, அப்போ அவர் நடமாடினா எப்படி கவனிப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிப்பாரு. அதே மாதிரி சொல்லுவார். அதோட ஹீரோயினுக்கு வலுக்கட்டாயமாக தாத்தா அதை போட்டு விட்டுருவாரு. தாத்தா கிட்ட பேசிட்டு இப்போ ஹீரோயின் வெளியே வரும்போது டக்குன்னு இப்போ என்ன கேட்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த ரூம் விட்டு வெளியே வந்தோடனே, நம்ம 2 பேரும் எப்படியுமே சீக்கிரமா டிவோர்ஸ் தான் பண்ண போறோம், தாத்தாக்காக தான் அந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டோம், ஆனால் வந்து இந்த எக்ஸ்பென்சிவான இந்த இதெல்லாம் பிரேஸ்லெட்டாக எனக்கு வேண்டாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக இதை உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லும்போது, நம்ம எப்போ அதை பற்றி இன்னும் பேசவே இல்லைன்னு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், அதை பற்றி இப்போ நம்ம இங்கே பேசக்கூடாது, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாமா, அது ரொம்ப தப்பு, அப்புறம் பேசலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவார். இப்போ குழந்தை இருக்காங்களா, அவங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவங்களுக்கு வந்து ஹீரோனுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாதுல்ல, ஸோ உங்கள் பேரை எழுதிக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது, அதனால என்ன கூட அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் பாட்டு அவர் ஒரு இன்னோசென்ட்டாக அழகாக வந்து அந்த இடத்துல வந்து ஹீரோட பேரை போட்டு கொடுத்துருவாரு. அதோட அந்த பொண்ணுக்கான பர்த் சர்டிஃபிகேட் வேலையும் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துருவாரு. போது பார்த்தீங்கன்னா அவருக்கு மனசே இருக்காது ஹீரோனை ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்காக, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோயின் பாய் சொல்லிட்டு சிரிச்சிட்டு போவாங்களா, அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பட்டம்பூச்சியே பறக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது, ஹீரோனை மிஸ் பண்ணுறோமா, அவள் கூட இருக்கணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவார். அதோட இப்போ ரோட்டில் இருக்காங்களா, அவங்களாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னது இது, இந்த நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு வந்து பெரிய இடத்து கார்லேருந்து வந்து இறங்குறா, அவன் வந்து பெரிய பணக்காரனாக இருப்பான் போலயே, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது வச்சு பேசிடுவான்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோன் இப்போ வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த லவர் பாயோட அம்மா தான் உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோனை வெயிட் பண்ணுற அதுக்காக உட்காந்துட்டு இருக்கும். இப்போ அந்த லவர் பாய் வந்து படிக்கிறன்ற பேரில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்தது வராதுமா இது ஆரம்பிச்சிடும். என்ன கேட்கும் அப்படின்னா வந்து, உன்னை யார் வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டு போகிறது, யார் கூட என்ன சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்வாங்க, என் கூட வேலை பார்க்குறவர் அப்படின்ற மாதிரி சொல்லும். வேலை பார்க்குறவன் வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோன் வந்து அந்த லவர் பாயை பார்ப்பாங்களா. டக்குன்னு ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அவர் தான் வந்துட்டு எனக்கு போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் வேலை டெவலப் ஆனவொன்னே போனஸ்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு ஒன்று அந்த லவர் பாய் வந்து முடிச்சுப்பாரு. அவர் தான் சொல்கிறாருல போனஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர்கிட்ட போய் பகைச்சிக்க முடியுமா, கூட வேலை பார்க்குறாங்கன்னா அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா ட்ராப் பண்ணுறது இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், இதுக்காக நீ அவளையே போட்டு நோண்டிகிட்டே இருக்க, அந்த பல தடவை சொல்லிட்டேன், வேலை விஷயத்தில் சம்பாதிக்கிற விஷயத்தில் அவரை நீ குறைய சொல்லக்கூடாது, அவகிட்ட நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இவர் அப்போ தானே வீட்டில் சும்மாவே தூங்கி தூங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்க முடியும், அதனால அவங்க அம்மா அப்படி திட்டுவார். இந்த மாதிரி அவங்க அம்மாவை அடக்கி வச்சுட்டாரு. அதோட ஹீரோன் வந்துட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துப்பாங்க. இப்போ உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவர் பாய் கிட்ட சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்போ அவங்க அம்மாவும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டை நான் வித்தரலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அம்மாவுக்கும் பையனுக்கும் கண்ணெல்லாம் வெளியே வர மாதிரி ஆகிடும். ஏடா இது அந்த வீட்டை இன்னும் வாங்குறதுக்காக தான் அவள் பிறந்த நம்ம இந்த மாதிரி பிளான் போட்டுருக்கோம், திடீர்னு வீட்டை விற்க போகிறேன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ வந்து அந்த லவர் பாய் என்ன கேட்பாருன்னா வந்து, எதுக்காக வீட்டை விற்கணும், அதுக்கான அவசியம் என்ன இருக்குது, இந்த வீடு இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானே அப்படி இப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அவருக்கு ஃபியூச்சரில் ஹீரோன்ட்டு வந்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்போ என் பொண்ணு வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்கலாம், அந்த ஸ்கூல் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து வீடு பார்க்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ல வீடு, இந்த வீட்டை விற்றுட்டு புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். புதுசாக ஒரு வீடு வாங்குவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ டக்குன்னு அவங்க ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த தடவை நான் புதுசாக வாங்க போகிற வீட்டை வந்து ரெஜிஸ்டர் வந்து உன் பேர்லேயே நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷமாக தாங்காது. என் பேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை கேட்பாரு. ஆமாம், இந்த தடவை நான் புதுசாக வாங்க போகிற வீட்டை வந்து உன் பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், அப்போ கண்டிப்பாக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், இந்த வீட்டை நீ விற்கிறதுல நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி டக்குன்னு ஓகே சொல்லிடுவார். ஹீரோனுக்கு நல்லா தெரியும் உங்களோட பிளான்லாம் தெரிஞ்சிச்சுல, அதனால் அவங்களும் சைலண்ட்டாக சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து நைஸாக வந்து அந்த லவர் பாய் பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. என்னடா அவள் தான் கேட்குறானா, நீ உடனே ஒத்துக்கிட்ட, எதுக்குடா வீட்டை விற்கிறதுக்கு சம்மதிச்சேன்னு கேட்கும்போது, நீ அதெல்லாம் கவலையே பட வேண்டியது அவசியமே கிடையாது, அவள் என் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கா, லவ் வச்சிருக்கா, இந்த வீட்டை விட்டுட்டு புது வீட்டு வாங்குறேன், அதை என் பேரில் வாங்குறேன்னு சொன்னது காதில் வாங்கினல, நீ பேசாம அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணோன்னே ஹீரோயின் அப்போ ஃபஸ்ட்டு நாளே வந்து கல்யாணம்
கல்யாணம் ஆன உடனே ஹீரோ வந்துட்டு அவரோட நம்பரை வந்து ஹீரோயின் கிட்ட எழுதி கொடுத்துருப்பாரு ஒரு சீட்டில். ஹீரோயின் இது எதுக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஒரு தேவைக்கு உதவும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் ஹீரோயின் வந்து இன்னும் அதை சேவ் பண்ணவே இல்லை. இப்போ அந்த நம்பர்லேருந்து கால் வருவோம், இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட்டன் பண்ணும்போது, யாரா உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றவர் சொல்லவும் உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும்போது, நான் தான் உனக்கு நம்பரை சேவ் பண்ண சொல்ல நீ சேவ் பண்ணல, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சி அந்த நம்பரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, நான் உன்னோட வீடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. மொத்தத்தில் ஹீரோன் வந்து சேல்ஸ் பண்ண போகிறதே வந்துட்டு ஹீரோ பேரில் தான், ஹீரோக்கு தான் சேல்ஸ் பண்ண போகிறது இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, என்னோட வீடு வந்து பழைய மாடல் வீடு தான், அது வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுதான் எனக்கு ஒரு யோசனையாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆல்ரெடி எனக்கு வீடு இருக்குது, இப்போ இருக்க வீட்டை வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க விற்க தானே போகிறாங்க, அதனால் அந்த அட்ரஸ்ஸு அந்த எந்த டைமுக்கு நான் வரணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோனு சரின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்துருவாங்களா இன்றைக்கின்னு பார்த்து அவங்க நிறைய ஃபுட்டு வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஹீரோ இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நிறைய ஐட்டம் வந்து ஹீரோ வந்து செஞ்சு வச்சுருப்பாங்களா. இப்போ இந்த லவர் பாய் இருக்கார்ல, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தான் வெளியே போயிட்டு வந்தவர், ஆஹா வாசனை தூக்கலாக இருக்குது, இன்றைக்கி பயங்கரமான சமையலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிடும் போதெல்லாம் ஹீரோன் வந்துட்டு இதை சாப்பிடுன்னு சொல்ல தான் செய்வாங்க. அதோட அந்த லவர் பாய் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, எப்போ இந்த வீட்டை விற்க போகிறோம் அப்படி இப்படின்னு கேட்பாரு. இப்போ நம்ம அதுக்கான பிளானில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. நம்ம வாங்க போகிற வீடு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வாங்கணும், நீ எங்கே வாங்கலான்னு இருக்கேன்னு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, கிராமம் பக்கமாக கொஞ்சம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அங்கெல்லாம் வாங்காத, அதெல்லாம் விலை போகாது, அதெல்லாம் விற்கணும்னு நினைக்கும்போது விலை போகாது, சிட்டி சைடாக மெயினான இடத்துல வாங்க, அப்போ தான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா அவர் பேரில் வாங்குறாங்கல்ல, ஸோ விற்கணும்னு அவர் முடிவு பண்ணால் நல்ல ரேட்டுக்கு கொடுக்கணும்ல, அது மாதிரி அவர் சொல்வாரா. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அந்த எல்லாம் வாங்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப அமௌண்ட் தேவைப்படணும்னா பரவாயில்ல, அந்த அமௌண்ட்டெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம், ஏற்பாடுனா ஹீரோயின் தான் பண்ணணும், அதை பண்ணிக்கலாம், ஆனால் வந்து முடிவெடுத்ததை வந்துட்டு நீ மாற்றாத, வேறு இடத்துலலாம் வந்துட்டு கிராம பக்கமாக வாங்கிறாத அப்படின்ற மாதிரி ஹீரோன்ட்ட சொல்லவும் சரி ஓகே அதே மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அவருக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அதோட இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ இப்போ தான் வராரு ஹீரோயின் வீட்டுக்கு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது யாருன்னு இப்போ ஒரு லவர் பாய்க்கு புரியவே புரியாது. அப்போ ஹீரோன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இது யாருன்னு கேட்கும்போது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அறிமுகமாயிப்பாங்க. இப்போ என்ன நினைப்பாருன்னா, இவங்க வந்துட்டு இவர் தான் வந்து வீட்டை வாங்க போறாரா, இந்த வீட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறதா நீ சொன்னியே, அதை இவருக்கு தான் நீ கொடுக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் ஆமான்னு சொல்லுவாங்களா. அதோட அவருக்கு இன்னும் சந்தோஷமாக போயிடும். இவருக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் மதிக்க ஆரம்பிச்சிருவார். அவரை மதிச்சுட்டு அவர் என்ன அவர்கிட்ட கேட்குற அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னா, அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு, இப்போ நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை வந்து இப்போயே பே பண்ணிடுவீங்கல்ல, அவருக்கு மொத்த பணத்தை இப்போயே கொடுத்துருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, மொத்த அமௌண்ட்டே நான் கொடுத்துருவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஆனால் நான் லோன் போட்டு தான் இப்போ நான் வாங்குறதா இருக்கேன், ஹாஃப் அமௌண்ட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேசி வாங்கிக்குவோம், அதுக்கப்புறமா நான் வந்து மிச்ச அமௌண்ட்டை லோன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு இன்னும் குஷியாக போயிடும். இப்போ சாப்பிடலாம் மாட்டார். உடனே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி தான் பேசுவாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணணும்னு சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லவர் பாய் என்ன பண்ணுவோம், வேகமாக அவர் வாங்கிட்டு சைன் பண்ண போவார். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், வேகமாக இவன் வாங்கி சைன் பண்ண போறானா, ஏன்னா அவர் பேரில் வரப்போகுது எல்லாமே, ஸோ அவர் எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கிறாரு அப்படின்னும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிப்பாங்களா. ஹீரோக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. டக்குனு அந்த லவர் பாய் வந்து என்ன சொல்வாருன்னா, என்ன ஆச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, சைன் பண்ணுங்க, அவர் இதில் சைன் பண்ணிட்டு நான் இதில் சைன் பண்ண சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அவர் முழு பணத்தையும் நம்ம கிட்ட கொடுக்கல, அவர் பாதி பணம் தான் இப்போ கொடுக்குறாரு, நீ வேற இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க, அதாவது இப்போ உனக்குன்னு வேலை எதுவும் இல்லை, இப்போ லோன் கொடுக்குறவங்க லோன் அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்க்கும்போது இப்போ உனக்குன்னு பேர் நீ போட்ட அப்படின்னா வந்து அதில் எதுவுமே இல்லை, என்ன பேக்ரவுண்ட் அது இதுன்னு கேட்டு இது பண்ணுவாங்க, ஸோ நான் இப்போது என் பேரை சைன் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதுவும் கரெக்டு தான், உனக்கு வந்து அமௌண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நீ அதை என்கிட்ட அனுப்பிடு அப்படின்ற மாதிரி அப்பவும் எல்லாரும் முடியும் அப்படியே சொல்வார். ஹீரோன் சரின்னு சொல்லவும் அவர் கொடுத்துருவார் ஹீரோன் கிட்ட. ஹீரோன் இப்போ சைன் பண்ணுவாங்க, 2 பேரும் மாறி சைன் பண்ணிப்பாங்க, ஹீரோனும். இவர் அதை பற்றி கண்டுக்காம என்ன பண்ணுவார், இப்போ நிறைய ஃபுட்டு கிடச்சிருக்கு, அதை வந்து ஆசையாக சாப்பிட ஆரம்பிச்சிருவார். வரும்போது ஹீரோன் வந்து கவனிச்சிருப்பாங்க, அவர் கழுத்தில் வந்து ஒரு காயம் இருக்கும், அதாவது அவர் வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்காரு, அதுவும் ஹீரோனுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் அது எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோ வந்து கிளம்பி அவர் கார் எடுக்க போயிருக்காரு. அப்போ வந்து லவர் பாய் வருவார். ஹீரோன் 2 பேரும் பேசும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இது எப்போ விற்க போகிறோம், என்னென்ன அமௌண்ட் என்ன எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டே, நல்ல அமௌண்ட்டாக தான் நம்ம கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை பற்றியே பேசுவார். அந்த டைம்லேயே வந்து அவர் இப்போ யாருக்கூடயோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அந்த பொண்ணு கால் பண்ணும்போது இதோ வர அவசரமான வேலையை அதை வந்துடுறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு போவார். ஹீரோனுக்கு இதெல்லாம் புரியாமல் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, கிளம்பலான்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோனை கூப்பிட்டு பேசுவார், காரில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு போய் விட போவார். அப்போ அவர் வந்து சொல்வார், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 1 இயருக்கு அப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணுறதா இருக்கும்ல, அதுக்கு வந்து காம்பன்சேஷனாக வந்து இதெல்லாம் கொடுக்குறதா இருக்கேன் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடுறதுலேயே வந்து எனக்கு போதுமானதா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் வேண்டானோன்னு இப்போ நீ வேறு வீடை வேறு விற்கிறதா இருக்குது, எங்கே வீடு வாங்குறதா இருக்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இன்னும் முடிவு பண்ணலன்னு சொன்னோன்னே அது முடிவு பண்ணிட்டு சொல்லு, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுவார். அதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ அங்கே போகலான்னு சொல்லும் போது இப்போ இந்த லவர் பையன் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இப்போ என்ன கேட்பாங்கன்னா, எங்கே கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை புது வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. புது வீட்டுக்கு போகிறேன்னா, ஏன்னா இப்போ இந்த இருக்கிற வீடு இருக்குல்ல, இதை வந்து ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி, அப்போ அதில் ஒரு போர்ஷன் ரெண்ட்டுக்கு விடுமா, இந்த ரெண்ட்டெல்லாம் வருது
வருதில்ல, வீட்டு வாடகைலாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்துட்டு எப்படி உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டு சாவி எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு போர்ஷன் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இன்னொரு போர்ஷன் வந்து வாடகை வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருக்கு ரொம்ப குஷியப்பட உடனே அவங்க அம்மா பார்த்து பார்த்தியா நான் அப்போவே சொல்லலை இவ எதாக இருந்தாலும் எனக்கு தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன கேட்பாரு, நீ வேற ரொம்ப ஒர்க் பண்ணுற, ராத்திரி பகலாக வேலை பார்க்குற, உனக்குன்னு எதுவுமே வேண்டாமா, எல்லாமே நானே தான் வச்சுக்கிறோமா, நானும் பரவாயில்ல நீ எல்லாத்தையுமே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஹீரோயினுக்கே தெரியாமல் இன்னொரு பொண்ணை ஒரு லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் போடுவார். என்ன மெசேஜ்னா, சீக்கிரமாக வந்து ஒரு வீடை பாரு, அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட நான் இப்போ தயாராக தான் இருக்கேன், அந்த மாதிரி எனக்கு எவ்வளோ இப்போ பணம் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இந்த மாதத்துலேருந்து எனக்கு நிறையவே இன்கம் வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஹீரோயினோட வீடு ரொம்ப பெருசு தானே, அதாவது ரெண்ட்டாக வரும்போது ரொம்ப நிறையவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடியே ஹீரோயின் வீட்டை வச்சுக்கிட்டே அவங்க கிட்டேருந்து வர காசை வச்சு அவர் ஹீரோயினுக்கு ஏமாத்திட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கிளம்பிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து லக்கேஜ் எல்லாம் ஏற்றிடுவாங்க. அப்போ ஹீரோ அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் வந்துட்டு காரில் ஏறி உட்காந்துப்பாரு, அந்த அவங்க அம்மாவும் ஏறி உட்காந்துருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் நிறையவே இருக்குது, நம்ம 3 பேர் இப்போ ஏறி உட்காந்தோம் அப்படின்னு வந்து காரில் இடம் பத்தாது, ஸோ நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க, பின்னாடி உள்ள காரில் வந்து டாக்ஸியில் நான் பிடிச்சிட்டு நானும் என் பொண்ணு வரோன்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுங்க